வாங்க ஒரு உரம் போட பார்ப்போம். வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 350 கிராம் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம என்ன செய்கிறோம், இங்கே வரேன். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். சட்டியில் போட்டுமா போட்டுக்கிட்டு பார்ப்போம். உறவு பண்ண மாவை போட்டுக்கிறோம். கடலை மாவு போட்டுருக்கேன். இந்த அரிசி மாவு மைதாமா போடலாம், இழுபடும், சரி வராது. அரிசி மாவு கொஞ்சம் போட்டாத நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். உப்பு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுக்கிறோம். இப்போ இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம் 3 ஒன்றா போட்டுருவோம். வெங்காயம் நிறையா போட்டால் தான் உறவு பண்ணுறது நல்லாயிருக்கும். வரேன் போட்டாச்சா. வரேன் பிணைஞ்சி வச்சு பார்ப்போம். இதெல்லாம் போடுவோம். இதெல்லாம் பிணைஞ்சி வச்சாச்சு. எண்ணெய் காய வச்சுக்கிறோமா. வரேன், எண்ணெய் காய வச்சுருக்கு. காயட்டும். வெயில், சரியான வெயில் வச்சு கொளுத்துது. காலைல ஒரு மழை, அதாவது ஒரு மழை வேறு பெஞ்சிச்சு. நல்ல மழை தான். காஞ்சிருச்சா பார்ப்போமா. இல்லை, இப்போ தான் சுடுது. என்ன போட்டுருவோம். போட்டுட்டு பார்ப்போம். போட்டாச்சு. வேறு பச்சை மிளகா மட்டும்தான் உரப்புக்கு. ஆனால் உரப்பு ரொம்ப கூடுதலாக போயிடுச்சு எனக்கு மனமில். அதனால் ஒன்றும் செய்ய முடியல. அதனால் பச்சை மிளகா மட்டும்தான் உரப்பு போட்டிருக்கேன். குறித்து நல்லா கொஞ்சம் வெந்த பிற்பாடு தான் திருப்பி போடணும். பச்சை மிளகா நல்ல உரப்பு, அதனால நான் எதையுமே போடலை. சரியான உரப்பு. அதனால் மிளகாத்தூள்லாம் போடலை நான். இது நல்ல உரப்பான மிளகா. பச்சை மிளகா இப்படி உரைக்காது, ஒரு சில சுமாராக உரைக்கி. ஆனால் இது ரொம்ப உரப்பு. வேகட்டும். சுற்றுச்சே எடுத்துருவோம். அதிகபட்சமான வெங்காயம் தான் கூடுதலாக போட்டேன்.
போட்டு மூடி கையகி எதில் ஊற்றக்கூடாது, அது வேறு. வேகட்டும். நல்லா வேகட்டும். எடுப்போம் விரட்டி சாப்பிட்டு போட்டுக்குவோம். வேகட்டும். திருப்பி விட்டுருவோம். வேகட்டும் பார்ப்போம். வரேன் போட்டுக்கோ. வரேன். வரேன். எடுத்துகிட்டு பார்ப்போம்.